அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லா, நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்மளுடைய ஹெவன்சி கவுன்சிலிங்கில் ரிசைட் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு ஒரு டீமை இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த வகுப்புகளை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஸோ முதல் பேட்சாக சூரா அல் கஹஃப், ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சூரா அல் கஹஃபை ஓத சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த சூரா அல் கஹஃபில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் அந்த சூரா அல் கஹஃபோட ரிசர்ச் டீம். அல்ஹம்துலில்லா, அதில் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட சகோதரிகள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க அந்த ஒவ்வொரு வகுப்பையுமே கவனிச்சுட்டு அதில் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் ரெகுலராக எழுதுனாங்க. பின்பு கடைசியாக ஓவராலாக ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி அதில் அதிகமாக ஆய்வுகளை செஞ்சு அவங்களே ஒரு பேப்பரையும் ப்ரெசன்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, அதுவும் முக்கியமாக குர்ஆனுடைய விஷயத்தை மற்றவங்க தான் தேடி பார்ப்பாங்க, நம்ம அதை கேட்டுப்போம். இப்படித்தான் நம்ம வாழ்க்கை இவ்வளோ நாளாக இருந்துச்சு இல்லையா? அதிலேருந்து கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கிடணும், நம்மளும் தேடணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ரிசர்ச் டீம். ஸோ முதல் பேட்ச் அருமையாக அவங்களுடைய விஷயங்களை முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இன்றைக்கி இந்த கலந்துரையாடல் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கேட்டுட்டு அவங்களுடைய இந்த கலந்துரையாடல் மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, இல்லை இந்த செஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஃபைனலாக நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். ஸோ இந்த கலந்துரையாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 3-4 ரவுண்டாக இருக்கும். ஃபஸ்ட் அவங்களுடைய பெயர், அவங்களுடைய ஊர் தெரிவிச்சுட்டு, அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு, அவங்க என்ன டாபிக் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த சூரா அல் கஹஃபில் கிட்டத்தட்ட 8 வகைப்பட்ட டாபிக் இருந்தது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குகை தோழர்கள், இன்னும் இறைவன் சொல்லக்கூடிய சில உபதேசங்கள், இன்னும் அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஷைத்தானுக்கும் நடந்த அந்த சில விஷயங்கள், இன்னும் இறைவனுடைய உபதேசங்கள், 2 தோட்டக்காரர்களின் நிலை, இன்னும் கில்ர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களுடைய நிலை, அடுத்து துல்கர்னைன், யாஜூஜ் மாஜூஜ். ஸோ இந்த மாதிரி 7 இன்னும் இறைவன் சொல்லக்கூடிய சில கட்டளைகள். ஸோ இப்படி 8 வகையான விஷயங்களை நம்ம பகுதியாக பார்த்தோம். ஸோ இந்த 8 வகையான விஷயங்கள்லேருந்து இவங்க என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்க, என்னெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறத இவங்கள ஒரு பேப்பர் மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பேப்பரை எனக்கு ப்ரெசன்ட் பண்ணிட்டாங்க. மாஷா அல்லாஹ், ரொம்ப அருமையாக ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய அந்த நுணுக்கமான விஷயங்களை அழகாக சொல்லியிருந்தாங்க. கூடவே இதோட ஸ்டாப் பண்ணிடாமல் இன்னும் அடுத்த லெவல் அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முக்கியமாக இந்த கலந்துரையாடல். ஸோ ஒவ்வொரு கலந்துரையாடலுமே ரொம்ப அழகானதாக இருக்கும். ஒரு விவாதம் அப்படிங்கிறத தாண்டி கலந்துரையாடல் அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா கலந்துரையாடலில் மட்டும்தான் ஒருத்தவங்க கருத்தை இன்னொருத்தவங்க கேட்போம். நம்ம சொல்கிறதும் சரியாக தான் இருக்கும், அவங்க சொல்கிறதும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட கருத்துக்களை நம்ம கேட்போம். ஸோ அதனால தான் நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங் எப்போவுமே கலந்துரையாடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஸோ இன்றைக்கி இந்த கலந்துரையாடலுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய கிளாட் வெல்கம்ஸ். இறைவன் இந்த ஒரு மஜ்லிஸை சிறப்பித்து தருவானாக இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்மா. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் குரூப் டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா, சிஸ்டர்ஸ் இன்றைக்கி குரூப் டிஸ்கஷன் பண்ண போகிறவங்க ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்கள். எஸ், ஷரீஃபா சிஸ்டர், ரஹ்மத் பேகம் சிஸ்டர், ஆசியா ஜபீன் சிஸ்டர், ரசூல் சிஸ்டர் அண்ட்
மிஸ்ரியா சிஸ்டர், நியாசா அம்மா, ஃபாத்திம், அப்துல் சிஸ்டர், அப்துல்மா, ராபியா, நீங்களாம் பண்ணலையா குரூப் டிஸ்கஷன்? நேற்று வந்திருந்தீங்களே. ரிஃபாயாம்மா, அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். நீங்கள் குரூப் டிஸ்கஷன் பண்ணலையா? இல்லை சிஸ்டர், நான் என் பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டா, அதனால நான் குரூப்ல வரல. அது பிரச்சனை இல்லை. பட் நீங்களும் கற்றுக்கிட்டீங்க தானே. நீங்கள் பேப்பர் இன்ஷால்லாம் நான் ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்கள் நீங்கள் பண்ணலன்னாலும் நெக்ஸ்ட் நம்மளுடைய ரிசர்ச் இதில் இருக்கீங்க தானே. ஸோ அடுத்தடுத்த இதில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, ஒன்றும் வரிட் இல்லை. இவங்களோட குரூப் டிஸ்கஷன் முடிஞ்ச பிறகு உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லுங்கள் இன்ஷால்லா. ஓகேவா? கண்டிப்பாக சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ்மா, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இவங்கெல்லாம் தான் இப்போது இந்த குரூப் டிஸ்கஷனை செய்ய போகிறாங்க. உங்கள் எல்லாரோட சார்பாக என்னுடைய சார்பாகவும் உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்மா. ஸோ நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்கள் ஹேண்ட் ரைஸை நீங்கள் இறக்க வேணாம். ஏன்னா நீங்கள் தான் பேசுகிறீங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு அது தெரியட்டும். ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணதை இறக்க வேணாம். அடுத்து நீங்கள் இப்போ பேச போகிறீங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் மியூட் சிம்டமை அன்மியூட் பண்ணிவிட்டு உங்கள் பெயர், உங்கள் ஊர் சொல்லிட்டு நீங்கள் என்ன டாபிக், அதாவது சூரா கஹஃபோட ஒரு சின்ன விஷயமாக பேசிட்டு என்ன டாபிக் எடுத்திருந்தீங்க அப்படிங்கிறத பற்றி அழகாக ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் பேசலாம். ஸோ பேசி முடித்ததுக்கப்புறம் ஜஸாக் அல்லாஹு கைர் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை மூலமாக நீங்கள் இதை பேசி முடிச்சிட்டிங்க, அடுத்தவங்க பேசலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சமிங்கை காமிச்சிருங்க. சரியா? ஸோ இப்படி ஒருத்தவங்க பேசின பிறகு இன்னொருத்தவங்க பேசலாம். ஸோ இது முதல் ரவுண்டாக இருக்கட்டும். ஸோ இப்போ முதல்ல சப்போஸ் ஒரு சிஸ்டர் ஆரம்பிக்கிறாங்கன்னா, கடைசி சிஸ்டர் இந்த 6 பேருமே முடித்ததுக்கப்புறம் திருப்பியும் முதல்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்த சிஸ்டர் பேசுங்க. ஸோ ஒரு தடவை உங்கள் பேர் சொன்னால் போதும். ஆரம்பத்தில் நீங்கள் சலாம் சொன்னால் போதும். அடுத்தடுத்த டைமில் நீங்கள் உங்கள் பேரும் சலாமும் சொல்ல தேவையில்லை. சரியா? உங்களுக்கு வீடியோவில் வர விருப்பம் இருந்தால் தாராளமாக நீங்கள் வீடியோவில் வரலாம். இது கம்பல்ஷன் நான் பண்ணலை. பட் வீடியோவில் வரீங்க, நான் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோவில் நீங்கள் பேசலாம். இல்லை வீடியோ வரல அப்படின்னாலும் நோ மோர் இஷ்யூ. சரியாம்மா? ஸோ முதல் ரவுண்ட் இப்படி இருக்கணும். ரெண்டாவது ரவுண்டு இப்போ இந்த 6 பேரும் பேசின விஷயத்தில் இருந்து நீங்கள், அதாவது உங்கள் டாப்பிக்கை நீங்கள் பேசியிருப்பீங்க. இது இல்லாமல் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரஹ்மத் பேகம் சிஸ்டர் ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. அதிலிருந்து நீங்கள் என்ன, உங்கள் கருத்து என்ன, அந்த மாதிரி ஒருத்தருக்கு உள்ள விஷயத்தை நீங்கள் கலந்துரையாடிக்கிடலாம். மூணாவது ரவுண்டில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த விஷயத்தினால நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தினால உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அல்லது எந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஸோ ஃபைனலாக இந்த 3 ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆரோக்கியமான ஒரு குரூப் டிஸ்கஷன் அபவுட் திஸ் சூரா கஹஃப் முடியும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதைத்தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆல் தி பெஸ்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மஃபிரத்துஹு. என்னுடைய பேர் மூர் அஹ்மத் பேகம். நான் திருச்சிராப்பள்ளியிலிருந்து இந்த குரூப்ல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு சங்கை மிகு திருக்குரானுடைய 18வது சூறாவான கௌஃப் சூறால இந்த கடந்த 3 மாசமா நாங்க என்ன கத்துக்கிட்டோம், எங்களுடைய புரிதல் என்ன
அப்படின்றத பத்தி இன்னைக்கு இந்த குரூப் டிஸ்கஷன்ல நம்ம பேசணும்னு நான் வந்திருக்கேன். ஆஹ் கௌஃப் சூரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கௌஃப் சூரால வந்து மேம் சொன்ன மாதிரி, சிஸ்டர் சொன்ன மாதிரி 8 விதமான விஷயங்கள் வந்து 4 விதமான ஹிஸ்டரிய கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து பார்த்தோம்னா, முதல்ல 4 விதமான சூழ்நிலையில இருந்த வேறு வேறு சூழ்நிலையில இருந்த மனிதர்கள், நபிமார்கள், அரசர்களுடைய காலங்கள்ல என்ன நிகழ்ந்தது, அதை கொண்டு அந்த சிறப்பா சம்பவங்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு என்ன படிப்பினையா சொல்றான் அப்படிங்கறதுதான் இந்த குரான்ல அல்லாஹ் வந்து ஒரு வரலாற்று நிகழ்வா நமக்கு கௌஃப் சூரால காமிச்சிருக்கான். இதுல வந்து சிறப்பா நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல இதுல சொல்லப்பட்டிருக்கிற 4 விஷயங்கள் சிஸ்டர் சொன்னாங்க. அதுல என்னுடைய டாபிக்கா நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து குகைவாசிகளை பத்தின ஒரு வரலாறை நான் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். குகைவாசிகள் அப்படின்னாலே இந்த கௌசூராவுடைய தலைப்பே அல்லாஹ் அதுதான் கொடுத்திருக்கான். இதுல நிறைய வரலாறுகளை பத்தி அல்லாஹ் சொல்லியிருந்தாலும் கூட குகைவாசிகளை பத்தி ஒரு சிறப்பான விஷயம் இதுல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப அது பிடிச்ச டாபிக்கா தோணி நான் அதை எடுத்திருக்கேன். இதுல வந்து கௌஃப் சூராவின் குகைவாசிகள். இதுல நான் இதுக்கு கொடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்குரான் கூறும் குகைகளில் கிடைச்ச வெளிச்சம் அப்படிங்கறது நான் இதுக்கு கொடுத்திருக்கேன். இதுல என்னுடைய முன்னுரைன்னு பார்த்தோம்னா, உலக இஸ்லாமியர்கள் அனைவருக்குமே இயல்பாகவும் பரிச்சயமான ஒரு குகையா ஹிரா குகை இருக்கு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் அருள்வதற்காக அல்லாஹ் தேர்வு செய்யப்பட்ட ஒரு புனிதமான இடமா நம்ம கருதுறதும் இந்த ஹிரா குகை தான். உலகில எவ்வளவோ எழில் மிகுந்த இடங்கள் இருந்தும் அல்லாஹ் ஏன் குகையை தேர்வு செய்தான் அப்படின்னு நான் வந்து திங்க் பண்ணி பார்க்கும்போது, ஒரு உள்ளார்ந்த சிந்தனையை வந்து நம்ம ஆழ்ந்து அதுக்குள்ள போகணும் அப்படிங்கும் போது, அந்த ஆழ்ந்த சிந்தனைக்கு ஒரு தனிமையும் இருள் சூழ்ந்த இடமும் தேவைப்படும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலா இருந்தது. அதற்காக தான் அல்லாஹ் குகையை தேர்வு செய்திருப்பான் அப்படின்னும் நான் ரொம்ப ஆழமா இதுல வந்து உணர்ந்த ஒரு கருத்து. இது இல்லாம கௌசூராவுல குகைவாசிகளை கொண்டு அல்லாஹ் வந்து நமக்கு நிறைய படிப்பினைகளையும் வழங்கியிருக்கான். இது இல்லாம குகைகளின் சிறப்பு அப்படின்னு பாக்குறப்போ, பல வரலாற்று சான்றுகளை வந்து அல்லாஹ் நமக்கு உணர்த்துற காலகட்டங்கள்ல பல நபிமார்களுடைய காலங்களையும் குகைகளை கொண்டு பல வரலாறுகளும் ஈமானிய சிந்தனைகளையும் அல்லாஹ் நமக்கு எடுத்துரைச்சிருக்கான். இதன் போட்டு அல்லாஹ் வந்து ஒரு சிறப்பான இடமா குகையை தேர்வு செஞ்சிருப்பான் அப்படின்னு நான் இதுல ரொம்ப ஆழமா நம்பினேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, குகைவாசிகளாக அல்லாஹ் வந்து யாரை தேர்வு செய்திருந்தான் அப்படின்னா, இளைஞர்களை தேர்வு செய்திருந்தான். இளைஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் வந்து உலக வாழ்க்கையின் பால் வந்து மனக்கிளர்ச்சி அடைவதிலிருந்தும் தடுமாற்றம் ஏற்படுவதிலிருந்தும் அவர்களை பாதுகாக்கும் பொருட்டு அல்லாஹ் அவர்களுக்கு இந்த குகைக்குள்ள தஞ்சம் அடைவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு இதுல புரிதல் கிடைச்சது. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, குகையை அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் அல்லாஹ் அமைத்து வைத்திருந்தான். நம்ம வந்து ஈமானிய சிந்தனையோட ஆழ்ந்து செல்றதுக்கு குகை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு பாதுகாப்புக்குரிய இடமாவும் அல்லாஹ் குகையை ஏற்படுத்தி இருக்கான்னு தோணுச்சு. இதற்கடுத்து பார்த்தோம்னா, மனிதர்களின் நிலையற்ற மனநிலையை மாற்றி தூய்மைப்படுத்தவும் திடப்படுத்தவும் அல்லாஹ் தேர்வு செய்யப்பட்ட ஒரு இடமாக குகைகள் இருக்கிறதா தோணுது. இதுக்கடுத்து வேற்று மத மனிதர்களிடம் இருந்து அவர்களையும் வேறுபட்ட சிந்தனைகளில் இருந்து அவர்களுடைய மனங்களையும் ஈமானிய சிந்தனை கொண்டு மீட்டெடுக்க ஆழ்ந்த தனிமை மிகுந்த இடமாக அல்லாஹ் தேர்வு செய்த ஒரு இடம் குகையாகும். இதுல வந்து பல அத்தாட்சிகளையும் அல்லாஹ் நமக்கு சொல்றான். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள இந்த விடுவிச்சுக்கணும்னு நினைச்ச அந்த இளைஞர்கள் வந்து அபயம் தேடி சென்ற ஒரு இடமா இந்த குகை பார்க்கப்படுகிறது. இதனுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் வந்து அவன் கருணையை அவர்கள் மீது அதிகம் பொழிகிறான் அந்த இடத்துல. அதனால ஒரு குகைக்குள்ள இருந்து நமக்கு என்ன மாதிரியான வேதனைகள் ஏற்படுமோ அது எதுவுமே இல்லாம அவர்களை ஒரு உறக்க நிலையில அல்லாஹ் வந்து பல வருடங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 309 வருடங்கள் வந்து அவங்க அந்த குகைக்குள்ளேயே இருந்து அல்லாஹ்வுக்கு அந்த ஈமான அவங்க உறுதிப்படுத்தி இருக்காங்க. இதற்கு அடுத்து பார்த்தோம்னா,
குகைவாசிகள் அவர்களது ஈமான் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா, அவங்க வந்து அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ்விற்கு இணை வைப்போரிடம் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளணுன்ற ஒரு ஆழமான ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருந்தது. குகைக்குள் செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ஆணையிட்டதை அவங்க அப்படியே அடிபணிஞ்சாங்க அல்லாஹ்வுக்கு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா, அவங்க வந்து ஈமானுக்காக நிலை பெற்று நின்று இன்று வந்து நமக்கெல்லாம் ஒரு அத்தாட்சியா அவங்க திகழ்றாங்க அப்படிங்கறதும் இதுல ஒரு முக்கியமான விஷயமா இந்த குகைவாசிகளுடைய வரலாறுல பார்க்கப்படுது. இதற்கு அடுத்தபடியாக குழப்பம் விளைவிப்போர் அப்படிங்கிறது இந்த குகைவாசிகளுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு நமக்கு முக்கியமான படிப்பினையும் அல்லாஹ் சொல்றான். குகைவாசிகள் விழித்தெழுந்தோன்னா அவங்களுக்குள்ள அவங்க பெரிய பெரிய குழப்பத்துல ஆழ்ந்து போறாங்க. நம்ம எவ்வளவு காலம் உள்ள இருந்திருப்போங்கிற குழப்பத்துக்குள்ள அவங்க வரும்போது தூங்கி எழுந்த இளைஞர்கள் வந்து ஒரு நாளும் அதை விட குறைவாக இருக்கலாம், அரை நாளாக இருக்கலாம், அப்படியெல்லாம் பேசும்போது இறுதியா அவங்க எடுத்த முடிவு என்னன்னா, இது அல்லாஹுவுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம், இதை கொண்டு நம்ம எந்த தர்க்கமும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வராங்க. ஆனா அவங்களுடைய கையில இருந்த வெள்ளி நாணயத்தை கொண்டு அங்க இருந்த மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களுடைய அவங்க குகைக்குள்ள வாழ்ந்த நாட்களையும் குகைக்குள்ள வாழ்ந்த மனிதர்கள் இத்தனை பேர் தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கறதையும் பெரிய தர்க்கத்துக்கு உள்ளாக்கி அத ஒரு பேசும் பொருளா பண்றாங்க அங்க இருக்கிற மனிதர்கள். அதுல இருந்து நம்மளை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குகைவாசிகளுடைய வரலாறுல அல்லாஹ் நமக்கு சொல்ற சான்று அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு குகைவாசிகள் கிட்ட இருந்து அல்லாஹ் வந்து தர்க்கம் செய்யக்கூடாதுங்கிறது எப்படி ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருக்கானோ, அதே மாதிரி ஒரு மனிதர்கள் வாழ்ந்த இடத்துல ஒரு கட்டிடம் எழுப்பி வணங்குவத வந்து அல்லாஹ் வந்து ரொம்ப தடுத்திருக்கான் அப்படிங்கிறதும் இந்த ஒரு சம்பவத்தின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சான்று. இதுதான் வந்து குகைவாசிகளும் அவர்களுடைய வரலாறும் அதுக்கு அடுத்து இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எடுத்த இந்த டாபிக்ல இதுல உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் எனக்கு நீங்க அடுத்தடுத்த ரவுண்ட்ல எனக்கு சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் கைர். அல்ஹம்துலில்லாஹ்மா, அல்ஹம்துலில்லாஹ். நல்ல அருமையாக சொல்லியிருந்தீங்க. அடுத்தது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாமா? அடுத்து அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் சிஸ்டர் இது எக்கோ கேக்குது சிஸ்டர். ரப்பி ஷ்ரஹ் தேங்க்யூ. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃகஹு கௌலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம 18வது சூறான சூரா அல் கஹஃப் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல 4 வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல 4 படிப்பினைகளும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூரா அல் கஹஃப் நம்ம ஓதுறதுனால நமக்கு தஜ்ஜாலிடம் இருந்து பாதுகாப்பு இருக்கணும், கியாமத் நாளுக்கு வந்து நமக்கு ஒளி இருக்கணும், ஒரு வெள்ளிக்கிழமையில இருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நமக்கு ஒளி இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நான் எடுத்திருக்க தலைப்பு வந்து 2 தோட்டங்களே உடைய செல்வந்தரும் அவர் நண்பரும் அப்படின்னு சொல்லிட்டு 2வதா வரக்கூடிய வரலாறை பத்தி நான் எடுத்திருக்கேன். அதுல வந்து அல்லாஹ் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு சோதனைகளை பத்தி அல்லாஹ் ஒவ்வொரு வரலாற்றிலையும் சொல்லுவான். இதுல வந்து பொருளாதாரத்துல நமக்கு கிடைத்துள்ள செல்வத்தினால ஏற்படுகின்ற சோதனையை பத்தி அல்லாஹ் இதுல வந்து கூறுறான். இதுல வந்து அல்லாஹ் வந்து சொல்றது இரு மனிதர்களை பத்தி உதாரணமா வந்து நபிக்க சொல்லி நமக்கு சொல்றான். அவர்கள்ல ஒருவருக்கு வந்து அல்லாஹ் 2 தோட்டங்களையும், அது வந்து நல்ல அழகான திராட்சை தோட்டங்களா இருந்திருக்கு, அதை சுற்றி வந்து பேரிட்ட மரங்களையும் அதுக்கு இடையில வந்து ஒரு பயிர் நிலத்தையும் அல்லாஹ் வந்து அமைத்து கொடுத்திருக்கான். அந்த தோட்டத்திற்கான நீர் வசதியை வந்து அல்லாஹ் வந்து அவங்களுக்கு ஒரு ஓடை அமைத்து கொடுத்து அதுல இருந்துதான் அவங்களுக்கு நீர் வரத்தும் வருது. சோ அவங்களுக்கு வந்து ஒரு கவலையுமே கிடையாது. அந்த தோட்டத்துல இருந்து அவங்களுக்கு நிறைய செல்வ செழிப்பா அல்லாஹ் வந்து கொடுத்திருப்பான். அப்போ அவங்க
வந்து அது மட்டும் அந்த செல்வந்திற்கு கிடைக்கல, நிறைய மக்கள் செல்வம், பொருள் செல்வம், கனி வகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கு. இவற்றை எல்லாம் பெற்றிருந்த அந்த அவர் வந்து நல்ல தனக்கு தானே வந்து தீங்கிழைத்து தற்பெருமை கொண்டு இதெல்லாம் வந்து எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு, அல்லாஹ் தந்ததை மறந்து தனக்கு தானே தீங்கிழைத்துக்கிட்டான். தற்பெருமை கொண்டு தன் நண்பனோட தோட்டத்துக்குள்ள நுழையக்கூடிய சமயத்துல வந்து சொல்றான், இந்த செல்வம், இந்த மக்கள் செல்வம், இந்த பொருள் செல்வம், இது எல்லாமே வந்து ஒரு நாளுமே எனக்கு வந்து அழியாது, இது எப்பவுமே நிலையானதாவே தான் இருக்கும். மறுமை நாள்னு ஒண்ணு நிகழாது. அப்படியே நிகழ்ந்தா கூட நான் அல்லாஹ்வுடைய இடத்துல வந்து நான் மகத்தான இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு தனக்கு தானே தீங்கிழைத்துக்கிறாங்க. அப்படி பெருமை அடித்து இது வந்து அல்லாஹ்வை மறந்து செய்யக்கூடிய ஒரு செயலா இருக்குது இந்த இடத்துல. அத கேட்ட அவருடைய நண்பருக்கு வந்து இவ்வளவு வசதிகள் அல்லாஹ் வந்து கொடுக்கல அப்படின்னாலும் நன்றி உள்ள அடியாரா அவன் என்ன சொல்றான், அந்த நண்பர் சொல்றாங்கோ, நீ வந்து அல்லாஹ்வை மறந்தவனா இருக்கக்கூடாது, உன்னை வந்து ஒரு மண்ணில் இருந்தும் ஒரு துளி நீரில இருந்தும் அல்லாஹ் வந்து உன்னை படிச்சு உன்னை ஒரு அழகான மனிதரா வந்து ஆக்கியிருக்கான். நீ வந்து இந்த அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வையா நீ இணை வைத்து நீ வந்து பெருமை பேசிட்டு இருக்க அப்படின்னு வந்து அவங்க நண்பன்கிட்ட வந்து அட்வைஸ் பண்றாங்க. நீ வந்து இந்த தோட்டத்துக்குள்ள நுழையும் போதே மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா இப்படின்னு நீ வந்து அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ் நாடியதுதான் நம்ம நடக்கும், எல்லா சக்தியும் அல்லாஹ்வுக்கே அன்றி வேறில்லை அப்படின்னு நீ சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்லாஹ் எனக்கு இந்த பொருள் செல்வத்தையும் மக்கள் செல்வத்தையும் தரல, அல்லாஹ் வந்து எனக்கு இதை தராட்டாலும் உனக்கு இந்த விஷயங்களை வந்து அழிக்கிறதுக்கு அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுக்கு வந்து ஈஸியா அதை இல்லாம ஆக்கிடலாம், நீ வந்து அல்லாஹ்வுக்கு எப்பவுமே நன்றி செலுத்தக்கூடிய ஒரு இதாதான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு அந்த டைம்ல அவங்க அந்த அட்வைஸ் இதெல்லாம் கேட்டு அப்பவும் தற்பெருமை தான் கொண்டிருக்கான் அந்த மனிதன். இறுதியில என்ன ஆயிட்டுன்னா அவனுடைய தற்பெருமைனாலையும் தன்னோட இவ்வளவு பொருள் செல்வம் இருக்குன்றனாலையும் உள்ள இதுல அல்லாஹ் வந்து அவனுக்கு ஒரு அழிவை கொடுத்துருவான். கொடுத்து ஃபுல்லா எல்லா செல்வத்தையுமே வந்து அழித்து அவனுடைய தோட்டங்கள் துறவு எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு அல்லாஹ் வந்து இந்த சூரா கஹஃப்ல தோட்டத்தை வந்து அழகா நமக்கு வந்து சொல்லி காட்டுவான். ஒரு 3-4 வசனங்கள்ல அந்த தோட்டத்தை பத்தி அழகா நமக்கு விளக்கும். அந்த அழகான கனி வகைகள், திராட்சை தோட்டங்கள். ஆனா அழிக்கிற விஷயத்த வந்து நான் அதை அழித்து விட்டேன், ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டேன் அப்படின்னு வந்து சிம்பிளா சொல்லி முடிச்சிருவான். அல்லாஹ்க்கு வந்து ஒரு விஷயத்த வந்து அழிக்கிறதுக்கும் அதை வந்து உருவாக்குறதுக்கும் அல்லாஹ்வால தான் முடியும். இறுதியில வந்து அவன் என்ன ஆயிட்டான், தனக்கு தானே தீங்கிழைத்து அவன் சொல்றான், ஐயோ நான் அல்லாஹ்க்கு நான் யாரையும் இணை வைக்காம இருந்திருக்கணுமே, நான் வந்து இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு கடைசி தண்டனைகள் வந்த பிறகுதான் அவன் தன்னை வந்து அப்படி உணர்ந்து அல்லாஹ்விடம் சொல்றான். காரியம் எல்லாம் கைமீறி போயிட்டு இதுல நம்ம வந்து இன்றைய காலத்துல வந்து எப்படி இருக்குன்னா நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நமக்கு செல்வம் வரக்கூடிய டைம் நம்ம அல்லாஹ்வை மறக்காம அல்லாஹ்விட்ட இன்னும் அதிகமா நெருக்கத்துல வரணும். நம்ம வந்து அல்லாஹ்வுக்கான கடமைகளை நம்ம அழகிய முறையில நம்ம நிறைவேற்றுறவங்களா இருக்கணும். இதை வந்து நம்ம அல்லாஹ் தந்த உதாரணத்துல இருந்து நம்ம படிப்பினையா எடுத்துட்டு நம்ம நிறைய நல்ல அமல்களை செய்து அதாவது நற்செயல்கள் மட்டும்தான் நமக்கு அல்லாஹ்விடத்துல வந்து நெருக்கத்தை ஏற்படுத்துமே தவிர இந்த உலகத்துல உள்ள இந்த பிள்ளைகள் இது எல்லாமே வந்து வெறும் அலங்காரமான ஒரு விஷயம் தான். இதை நினைச்சு உலக வாழ்க்கையை நினைச்சு நம்ம பெருமைப்படாம நம்ம வந்து மறுமைக்காக நிறைய நல்ல அமல்கள் செய்து இன்ஷா அல்லாஹ் நம்ம மறுமையில நல்ல இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவன்கிட்ட துஆ ஓதி நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய நல்ல முறையில வாழணும். என்னோட பேர் ஹவ்வா ஷெரீஃபா, நான் நாகர்கோயில இருந்து வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் டீச்சர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஆரம்பிக்கணுமா சிஸ்டர்? ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஓகே. என் பேர் ரசூல் மைதீன், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அகிலத்தாதி நிறுவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சூரத்துல் கஹ்ஃப் நான் என்ன தலைப்பு எடுத்தேன் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், இந்த 3 தான் நான் வந்து சர்ச் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அதில் கிடைச்ச படிப்பினை என்ன அப்படின்னா, சும்மா வாய் வார்த்தையால அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல வந்து அல்ஹம்துலில்லாஹ் பற்றி என்ன சொல்லியிருக்கான்னா,
அல்ஹம்து அப்படின்னா புகழ்ச்சி, நன்றி. அல்லாஹ்வுக்கு எப்பவுமே நம்ம புகழக்கூடியவங்களாக இருக்கணும், நன்றி செலுத்தக்கூடியவங்களாகவும் இருக்கணும். அதான் அல்லாஹ் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே கஹ்ஃப் சூரால வந்து அவனை தன்னைத்தானே புகழ்ந்தே இந்த அல்ஹம்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா அவன்தான் படைப்பாளன். படைத்த அனைவரும் எப்படி என்ற எண்ணமே இல்லாம அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அவனை தன்னைத்தானே புகழ்ந்து ஆரம்பிச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அப்படின்னா அந்த கஹ்ஃப் சூரால 23வது அத்தியாயம் 24வது அத்தியாயத்துல நான் படிச்சது என்ன அப்படின்னா, அல்லாஹ் நபிக்கு கூறியா, எந்த ஒரு விஷயத்தையும் நான் நாளைக்கு செய்துவேன் என்று கூறாதீங்க அப்படின்ட்டு. எந்த ஒரு செயலுமே இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நாளைக்கு செய்வேன் என்று கூறுவீராக என்று நபியை பார்த்து அல்லாஹ் கூறக்கூடியவனாக இருப்பான். ஒருவேளை இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா ஞாபகம் வந்ததும் நம்ம நினைவு கூறணும். எப்படி நினைவு கூறதுனால வந்து நம்மளுக்கு நன்மையான பல விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்ட்டு நம்ம எப்பவுமே இறைவனை நினைவு கூறக்கூடியவங்களாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் பத்தி நான் என்ன படிச்சேன் அப்படின்னா, கஹ்ஃப் சூரால 39வது அத்தியாயத்துல இரு தோட்டக்காரங்களை பத்தி நம்ம முன்னாடி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி மாஷா அல்லாஹ் இந்த 2 தோட்டக்காரங்க, ஒரு தோட்டக்காரங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் தோட்டக்காரங்கள்ல 2 நண்பர்கள். அந்த 2 நண்பர்கள்ல ஒரு நண்பர்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து அளவுக்கு அதிகமான எல்லா ஒரு செல்வமும் கொடுத்துருக்கான். அதே மாதிரி அதை விட ரொம்ப கம்மியா இன்னொரு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு இது அல்லாஹ் ஒரு நிலைமையை கொடுத்துருக்கான். அப்போ அந்த 2 தோட்டக்காரர்களுக்கும் நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே கொடுத்த இறைவன் அவங்கள என்ன சொல்லுவாங்க அந்த ஃப்ரெண்டு அப்படின்னா, தோட்டக்காரங்க வந்து உனக்கு வந்து எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருக்கான், உனக்கு கொடுத்த அந்த அருளை வந்து அல்லாஹ்க்கு எப்பவுமே நீ நன்றி சொல்லணும். மாஷா அல்லாஹ். அதாவது நம்ம கிட்ட நம்ம எப்பவுமே சரி மாஷா அல்லாஹ் அப்படின்னா மற்றவங்கள பார்த்துதான் நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு புகழ்ச்சி இல்ல ஒரு ஒரு வேற ஏதாவது ஒரு பார்த்து நம்ம மாஷா அல்லாஹ் சொல்லுவோம் அடுத்தவங்க கிட்ட இருக்கிற பார்த்து. ஆனா இத வந்து அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு கிடைக்கிறத அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், உனக்கு கிடைச்சத வந்து நீ மாஷா அல்லான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த இடத்துல நம்ம புகழக்கூடியவங்களாக இருக்கணும். தோட்டத்தில் நுழையும் போது மாஷா அல்லாஹ் இறைவன் தன் அருளால் கிடைத்தது என்று சொல்லி இருக்க வேண்டாமா என்று அந்த நண்பன் வந்து அந்த நண்பனை பார்த்து சொல்லுவான், அந்த தோட்டக்காரரை பற்றி. இறைவன் நாடியதான் நடக்கும். எனக்கு அப்போ சொல்லுவான், அல்லாஹ் அன்றி வேறு சக்தி இல்லை, இந்த தோட்டத்தை விட மேலாண்மை தோட்டத்தை கொடுக்கவும் முடியும். உன் நன்றி அந்த தோட்டக்காரங்க வந்து நன்றி கிட்டத்தனமா இருப்பதனால இந்த நன்றி கிட்டத்தனத்தால உன் தோட்டத்தை அழிக்கவும் வெட்ட வெளியாகவும் ஒரு நொடியில ஆக்க கூட முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அப்படின்னு அந்த தோட்டக்காரரை பார்த்து அந்த ஃப்ரெண்டு பார்த்து தோட்டக்காரரை பத்தி சொல்லுவாங்க. இதுதான் நான் வந்து எடுத்துக்கேன். நான் அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் இந்த டாபிக் தான் இதெல்லாம் எடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ். வேற சிஸ்டர் வேற சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், அழகா சொன்னீங்கம்மா. அடுத்தது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர் என் பேர் நீங்க சொல்லவே இல்லை, பரக்கத் நிஷா. அல்ஹம்துலில்லாஹ். பரக்கத் நிஷாமா. அதனால நான் பேச மாட்டேன், கோவமா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க 2 பேரும் ஒரே இதுல வந்திருந்தீங்களா, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். வாங்கம்மா, அல்ஹம்துலில்லாஹ் வாங்க. பரக்கத் நிஷாமா பேசுங்க. வீடியோ வேணாமா, ஆடியோ மட்டும் போதுமா? இல்ல சிஸ்டர், ஆடியோ மட்டும் போதும். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் பரக்கத் நிஷா. நான் சென்னை கிண்டியில இருந்து பேசுறேன்பா. நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னா, அநியாயக்காரன் யார், சூரத்துல் கஹ்ஃப்ல இருந்து. அதாவது யாரு அநியாயக்காரன்னா, அல்லாஹ்வின் மீது கற்பனையாக பொய் கூறுவனை விட அநியாயக்காரன் யார். அதாவது அல்லாஹ் வந்து சந்ததி எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்றவங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து
நீங்கள் என்னையன்றி அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் பாதுகாவலாக எடுத்துக்கொள்வீர்களா? அவர்களோ உங்களுக்கு கொடிய எதிரிகளாக இருக்கிறார்கள். அநியாயக்காரர்கள் என்னை விட்டுவிட்டு அவர்களை தங்களுக்கு பாதுகாவலாக மாற்றிக்கொண்டது மகா கெட்டது. இது என்னன்னா, என்னை அன்றி அப்படின்னா அல்லாஹ் யாரு சொல்றான்னா, இப்லீஸ வந்து என்ன பண்றான்? இப்லீஸ் வந்து மனித இனத்தை வந்து தன்னோட அடிமையா இது பண்ணி, அதாவது அல்லாஹ்வை மறந்துட்டு அவனை வழிபடுறது, இப்லீஸ வழிபடுறதுக்காக மனிதர்களை வந்து வழிகெடுக்கிறான். எப்படின்னா, எப்படி சொல்றது, அல்லாஹ்வுக்கு எதிராக ஏதாவது எந்த விஷயத்த சொல்றது இல்ல, மனிதர்களை இறைவனின் பக்கம் செல்ல முடியாமல் தடுக்கிறான். அதாவது ஏதாவது ஒரு விஷயங்கள்ல, நம்ம தொழுகையில அந்த மாதிரி இதுங்கள்ல வழிகெடுக்கிறது மட்டும் இல்லாம எல்லா விஷயங்களுமே, நம்ம போனு, டிவி, இந்த மாதிரி எல்லா இதுலயுமே வந்து ஷைத்தான் ஏதோ ஒரு மூலமா நம்ம கிட்ட வந்து உள்ள வந்துடுறான் அப்படின்னு நான் இது பண்றேன். அப்புறம் வந்து அவர்கள் அல்லாஹ்வை விட்டு மனித குலம் தங்களுக்கு வழிபட வேண்டும் என்று அல்லாஹ்வை அன்றி வேறொன்றை இணையாக்குவதுதான். அதாவது அல்லாஹ் இல்லாம மனுஷங்க வந்து சிலைகளையோ, சிலைகள்னு இல்ல, அதாவது எப்படி சொல்றது, நீங்க சொல்லி தந்த மாதிரி சொல்றது, அவங்கள இது அவங்களுக்காக என்ன பண்ற, சாரி சிஸ்டர் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. பரவாயில்ல, பொறுமையாக சொல்லுங்கள். நீங்கள் அழகாக சொல்கிறீங்க. நீங்கள் சொல்ல வந்த கருத்துக்களை கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கும். தைரியமாக தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் அழகாக சொல்கிறீங்க. சொன்ன வந்த விஷயம் கரெக்டு தான். சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அதாவது இந்த மேஜிக் பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஷைத்தானை பாதுகாவனா அது அவங்கள இதாக எடுத்துக்கிறதுக்காக, இப்லீஸை தன் வசப்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்களை அவங்க இது பண்ணிக்கிறாங்க. அவங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் அவங்க கேட்டு, எப்படி சொல்றது, அறிவறுக்கத்தக்க நிறைய விஷயங்களை அவங்கள அவங்கள அவங்க கைவசப்படுத்துறதுக்காக எல்லாமே அவங்க இது பண்ணிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து நயவஞ்சகர்கள். அதாவது வேற என்ன சொல்றது, முஸ்லீம்களா இருக்கிறாங்க, ஆனா வந்து பேரளவுல இருக்கிறாங்க. இந்த மார்க்க அறிஞர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நம்ம அவங்க நினைக்கிறோம் வெளியில வந்து தோற்றத்துல முஸ்லீம் ஆகும், அவங்க சொல் செயல்ல இது பண்றாங்க, ஆனா உள்ள வந்து அவங்க நிறைய நயவஞ்சகத்தனத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் சொல்ல குறிப்பிட்ட இதுங்களை சொல்றேன். அப்புறம் வந்து இஸ்லாமிய அறிஞர்கள், அதாவது அல்லாஹ் தாலா வந்து தன்னை அவங்கள நிராகரித்தவங்கள, இறைவன் வந்து ஒருத்தங்களை நேர்வழி செலுத்த முடியாது அப்படின்றவங்கள நம்ம வந்து எப்படினாலும் அவங்கள நேர்வழி நம்மளால செலுத்த முடியாது. அதாவது அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் நபி வழியையும் பின்பற்றாதவங்கள நம்ம அவங்க அதை பின்பற்றாதவங்கள நம்ம வந்து ஒரு காலம் நம்ம வந்து முஹ்மீனாக்க நேர்வழி பெற வைக்க முடியாது. இப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் வந்து தலைமை பொறுப்புல இருந்துட்டு இஸ்லாத்திற்கு எதிராக நிறைய விஷயத்துல செயல்படுறாங்க. அதாவது யூத கிறிஸ்தவர்களுக்கு சாதகமா அவங்களோட இதுல இது பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் சிஸ்டர். அப்புறம் இவங்க ஒருபோதும் முஸ்லீமா இருக்க மாட்டாங்க, பேர்ல தான் இருக்கிறாங்க. வேற என்ன சொல்ல, அவ்வளவுதான் சிஸ்டர். எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு, இவ்வளவுதான் என்னால பேச முடிஞ்சு. ஜஸாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சதை உங்களால் எடுத்து சொல்ல முடியுது. நீங்கள் முதல் தடவை பேசுகிறீங்க, அதனால் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. பட் நீங்கள் இப்போ வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இனி அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பேசும்போது இன்னும் தெளிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் நீங்கள் பேசுவீங்க இன்ஷா அல்லாஹ். அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய டாப்பிக்கில் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. இன்னும் தெளிவாக மற்றவங்களுக்கு, அதாவது சொல்லக்கூடியவர்களை விட கேட்கக்கூடியவர்களுக்கு அது இன்னும் தெளிவாக இருக்கும். ஸோ உங்களோட தான் நீங்கள் எத்தி வச்சிட்டீங்க. கேட்குறவங்களுக்கு புரியும். அல்லாஹ் யாரை நாடுறானோ அவங்களுக்கு புரிய வைப்பான். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைருமா. அடுத்தது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஆஷியா ஜபீன், நான் திருச்சியில் இருக்கேன்.
நான் சூரா கஹப்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் கில்து அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தலைப்பை நான் எடுத்திருக்கேன். சூரா கஹப்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றுல நம்ம 2 வகையான ஞானங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம் இறைவன் நமக்கு அளித்த ஞானம், இன்னொன்று மறைவானவற்றில் நமக்கு அறியாத ஞானம். 18வது அத்தியாயத்துல 60லிருந்து 82 வசனம் வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் கில்து அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பணியாளருக்கு சொல்லியிருப்பாங்க, நான் 2 நதிகள் சங்கமாகும் இடம் அடையும் வரை என்னுடைய பயணத்தை நான் முடித்துக் கொள்ள மாட்டேன், இல்லையெனில் நெடுங்காலம் வரை நடந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பயிற்சி அளிப்பதற்காகவும் இன்னும் அதிகமான ஞானத்தை வழங்குவதற்காகவும் 2 நதிகள் சங்கமாகும் இடத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டிருப்பான். 2 நதி சங்கமாகும் இடம் வரை என்னுடைய பயணத்தை நான் முடித்துக் கொள்ள மாட்டேன், இல்லையெனில் நெடுங்காலம் வரை நடந்து கொண்டே இருப்பேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பணியாளரிடம் சொல்லுவாங்க. இந்த வரலாற்றுல முதலாவது படிப்பினை என்னன்னா, முதலாவது படிப்பினை கல்வி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அறிவோட தாகம். அவர்கள் இல்முவை தேடி சென்றாங்க. கல்வியை தேடி சென்றது ஒரு சாதாரண நபர் இல்ல, அவங்க ஒரு கலிமுல்லா, அல்லாவிடம் பேசியவர். அப்படி ஒரு சிறந்த நபி கல்வியை கற்பதற்காக ஒரு நீண்ட தூரம் பயணம் செய்றாங்க. அப்புறம் அந்த நதி சங்கமாகும் இடத்தை அடையும் போது அவங்க ஒரு மீனை எடுத்துட்டு போவாங்க. அந்த மீன் ஒரு நதியில சுரங்கம் அமைச்சு அது வழி அமைச்சுக்கிட்டு அதோட இடத்துல போயிடும். அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சாப்பாடை கொண்டு வாருங்க அப்படின்ட்டு பணியாளர்கள் சொல்லுவாங்க. அப்போதான் அந்த பணியாளர் மீனை பற்றின ஞாபகம் அவங்களுக்கு அப்பதான் வரும். ஒரு பாறையில அங்க தங்கியிருந்த போது மீனை பற்றின நினைவு இல்லாம போய்விட்டது என்று சைத்தான் என்னை மறக்கடித்து விட்டான், அந்த மீன் அதிசயமான முறையில் சென்று விட்டது அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அந்த பணியாளர் கூறியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்தை தானா தேடிக்கொண்டிருக்கிறோம், அந்த இடத்தால நம்ம தேடிக்கொண்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பணியாளர் கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அவங்க இருவருமே அந்த வந்த வழியிலேயே திரும்பி செல்வாங்க. இதுல 2வது படிப்பினை என்ன அப்படின்னா, ஒரு பணியாளர் மீனை மறந்துட்டு நீண்ட தூரம் பயணம் செஞ்சிருக்காங்க. மீனை மறந்துட்டேன் அப்படின்னு ஒரு பணியாளர் சொன்னதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கடிந்து கொள்ளல, ஒரு கோபமும் படல, ரொம்ப பொறுமையாக அந்த இடத்துல திரும்ப செஞ்சாங்க. இந்த பாடத்துல இருந்து நம்ம பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து அங்க அவர்கள் அந்த அடியார்களில் ஒருவரை கண்டார்கள். அவருக்கோ நம்முடைய அருளை நாம் வழங்கினோம், மேலும் நம் சார்பில் இருந்து சிறப்பான ஞானத்தையும் வழங்கி இருந்தோம். மூசா அவர்களிடம் கேட்டாங்க. அவங்க கில்து அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. அப்போதைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, தங்களுக்கு கற்றுத்தரப்பட்டு இருக்கும் நல்லறிவை நீங்கள் எனக்கு கற்றுத்தரும் பொருட்டு நான் உங்களிடம் இருக்கலாமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதற்கு கில்து அலைஹிஸ்ஸலாம் பதில் அளிக்கிறாங்க, என்னோட பொறுமையா இருக்க உங்களால இயலாது, மேலும் உமக்கு சரியாக தெரியாத விஷயத்தில் எவ்வாறு உம்மால் பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு கில்து அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நீங்கள் என்னை பொறுமையாளராக காண்பீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு அந்த நல்லடியார் சரி, நீர் என்னிடம் வருகிறீர் என்றால் நானே உம்மிடம் கூறும் வரை எதை பற்றியும் நீர் என்னிடம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல 3வது படிப்பினை என்னன்னா, அல்லாஹ் அடியார்களில் ஒருவருக்கு அருளை வழங்கினோம் என்று சொல்றான். அல்லாவுக்கு ஞானத்திற்கு முன்பா நம்ம அருளை நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அதனாலதான் நம்ம எப்பயுமே துவா செய்யறப்போ நம்ம ரஹமத்தை கொடு, யா அல்லாஹ் எங்களுக்கு அருளை கொடு அப்படின்னு நம்ம துவா கேட்கணும். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடம் கல்வியை கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு பணிவுடன் கேக்குறாங்க. அதனால நாம இவங்களுடைய பாடத்திலிருந்து நம்ம பணிவை கற்றுக்கொள்ளணும். அடுத்து அவர்கள் இருவரும் பயணத்தை மேற்கொள்றாங்க. ஒரு கப்பல்ல ஏறுறப்போ அதுல ஒரு ஓட்டை போட்டுறாங்க கில்து அலைஹிஸ்ஸலாம். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, கப்பல்ல உள்ளவங்கள மூழ்கடிக்கவா நீங்க எப்படி ஓட்டை போட்டீங்க, தொலைட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு கில்து அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னோட பொறுமையாக இருக்க நிச்சயமாக உன்னால் முடியாது என்று நான் உன்னிடம் கூறவில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் மறந்து போனதற்காக என்னை கண்டிக்காதீர்கள், என் விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள். பிறகு இருவரும் பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கும் போது ஒரு சிறுவனை சந்திக்க நேர்ந்தது. அப்போது அவர் கில்து அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறுவனை கொன்னுடுறாங்க. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒரு நிரபராதியின் உயிரை கொன்று விட்டீர்களே. அதற்கு அவர் சொன்னார், என்னுடன் பொறுமையாக இருக்க திண்ணமாக உம்மால் முடியாது என்று நான் உம்மிடம் கூறவில்லையா. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதற்கு பின்னர் ஏதேனும் உங்களிடம் நான் கேட்டால் என்னை உங்களுடன் வைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அவங்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கையில ஒரு ஊரை அடைஞ்சாங்க. அந்த ஊர் மக்களிடம் சாப்பிடறதுக்காக அவங்க உணவு கேட்கிறாங்க. ஆனா அந்த ஊர்க்காரங்க அவங்களுக்கு உணவு தர மறுத்துறாங்க.
அப்புறம் வந்து கித்ர் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு சுவரை வந்து பாக்குறாங்க. அது வந்து கீழே விழுகுறபடி இருக்குது. அந்த சுவரை வந்து சரிப்படுத்தி நிறுத்தினாங்க. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க, நீங்க விரும்பி இருந்தா இந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து கூலி வாங்கியிருக்கலாம். ஆனா நீங்க வந்து கூலி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதற்கு கித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நானும் நீரும் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உம்மால் பொறுமையா இருக்க முடியாத விஷயங்களின் உண்மை நிலையை இனி நான் உனக்கு விவரித்து அளிக்கிறேன். ஏன்னா 3 விஷயங்களிலும் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால பொறுமையாக இருக்க முடியல. அந்த கப்பலை பற்றிய விஷயம் என்னன்னா, அந்த கடல்ல கூலி வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சில ஏழைகளுக்கு உரியது. அதை வந்து பழுதாக்கிட்டேன். ஏன்னா அவங்க ஒரு மன்னன் ஆளும் பகுதியில இருந்து அவன் ஒவ்வொரு கப்பலையும் வந்து நிர்பந்தமாக பழித்து கொண்டிருந்தான். மேலும் அந்த சிறுவனை பற்றின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவன் வந்து தாய் தந்தையரை இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தாங்க. ஆனா அவன் வரம்பு மீறிய செயல்களை செய்தவனா இருந்தான். இவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பெத்தவங்களுக்கு வந்து சிரமம் கொடுப்பான் அப்படிங்கறதுனால நான் அவனை வந்துட்டு கொன்னுட்டேன் அப்படிங்கிறாங்க. 3வது விஷயத்துல ஒரு சுவரை எழுப்பினாங்க இல்லையா, அந்த ஊர்ல இரு அனாதை சிறுவர்கள், அந்த சுவர் வந்து இரு அனாதை சிறுவர்களுக்கு உரியது. அதன் அடியில் அவர்களுக்குரிய புதையல் ஒன்று இருந்தது. அவர்கள் தந்தை நல்ல மனிதராக இருந்தார். ஆகலால் அவர்கள் இருவரும் பருவ வயதை அடைய வேண்டும் என்று அவர்களுக்கு புதையலை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கருதினார். இவையெல்லாம் உன்னுடைய அதற்கு வந்து கித்ர் அலைஹிஸ்ஸலாம் இறுதியாக சொல்றாங்க, இவையெல்லாம் உன் இறைவனுடைய கருணையால் நிகழ்ந்தவையாகும். இவற்றில் எதையுமே நான் என் விருப்பப்படி செய்யவில்லை. உம்மால் பொறுமை கொள்ள முடியாத இந்த விஷயங்களின் உண்மை நிலை இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இறைவன் வந்து நமக்கு அளித்த அருட்கொடைகள்ல மிகப்பெரிய அருட்கொடை அப்படின்னா கல்விதான். ஒரு மனுஷனை படைக்கும் போதே அவனுக்கு வந்து கல்வியை கொடுத்துதான் அல்லாஹ் வந்து படைக்கிறான். மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களையுமே இறைவன் முழுமையா கொடுத்திருக்கிறான். அதை போலவே அறிவாற்றலையும் அவனுக்கு வழங்கி இருக்கிறான். ஒரு கொள்கை ஒரு கோட்பாட்டில் ஒருவன் நிலைத்து நிற்க வேணும்னா அதை பற்றின முழுமையான அறிவு வந்து அவனுக்கு வேணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அதை விட்டு அவன் விலகிட நேரும். அதனாலதான் ஒரு தெரியாத விஷயத்தில் மனிதனால அமைதியா இருக்க சக்தி பெற மாட்டான். திருக்குறள்ல மூசா நபியை பார்த்து கித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதாக ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான். 18வது அத்தியாயம் 68வது வசனத்துல, மேலும் உமக்கு சரியாக தெரியாத விஷயத்தில் எவ்வாறு உம்மால் பொறுமையை நிலைத்திருக்க முடியும்னு. ஆகவே அறிவு ஞானம் இல்லாத ஒன்று நிலைத்து நிற்கவும் சரிவர இயங்கவும் நம்மால முடியாது. மறைவானவற்றின் ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. மறைவானவற்றின் ஞானம் அப்படின்னா இல்முல் கைப்னு சொல்லுவாங்க. மறைவான ஞானம்னா மனிதனின் கண் பார்வை அறிவு சிந்தனை ஆய்வு போன்றவற்றிற்கு அப்பாற்பட்ட அனைத்து விடயங்கள் ஆகும். அவற்றை எல்லாமே அறிந்தவன் அல்லாஹ் மட்டுமே. அப்படி இருக்கிறப்போ கித்ர் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு இதை தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, கித்ர் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு ஒரு சாதாரண மனிதனாக இருக்க முடியாது. அவங்க வந்துட்டு ஒரு மலக்குமாராக தான் இருக்க முடியும். அதனாலதான் அவங்க அல்லாஹ் சொன்ன எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு அவங்க அவங்களோட விருப்பப்படி செய்யல, அல்லாஹ்வுடைய விருப்பப்படி செய்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இல்மு அவங்களுடைய பணிவு அவர்களுடைய கற்றுக்கொள்வதற்காக கித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடம் போனாங்க. கல்வி அப்படிங்கிறது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள். அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு இல்முவை கொடுக்கிறான். இதுல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கல்வி ஞானத்தையும் கித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மறைவானவற்றில் உள்ள ஞானத்தையும் நாம அறிஞ்சுக்கிட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் கித்ர் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுடைய பயணத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். கஹப் சூராவின் மூலம் நம்மையும் அல்லாஹ் பக்குவப்படுத்தி இருக்கிறான். இந்த உலகம் முழுசும் நடக்கின்ற செயல்கள் வந்து ஏன் எதற்கு நடக்கிறது அப்படிங்கிறத காட்டுவதற்காகவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமக்கும் மனப்பக்குவம் ஏற்படுவதற்காக அல்லாஹ் இந்நிகழ்வை ஏற்படுத்தியுள்ளான். ஜஸக்கல்லாஹு கைரன். ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சிஸ்டர்ஸ், ஷாஹிதா சிஸ்டர், நீங்களும் கூட ஷாஹிதா மொஹிதீன் சிஸ்டர், நீங்களும் கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்களும் நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இன்றைக்கி வந்திருக்கீங்க. நேற்று வரல நீங்கள், ஸோ இன்றைக்கி வந்திருக்கீங்க. மாஷா அல்லாஹ். நீங்களும் உங்களுடைய ரிசர்ச் பற்றின விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ்மா. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேரு ரஹ்மா. நான் சென்னையில கிண்டியில இருந்து இருக்கேன். காசூரால இருந்து நான் எடுத்திருக்கிறது என்னன்னா, ஆயத்து 50 ஷைத்தானை பற்றிய ஆயத்து. அதுல வந்து அல்லாஹ் வந்து ஆதமுக்கு சுஜூது செய்யுமாறு சொல்லும் போது ஷைத்தான் மறுத்து அவன் வந்து அல்லாஹுக்கு இது பண்ணிடுவான், இறைவனுடைய கட்டளையை மீறிடுவான். அதனால அல்லாஹ் வந்து அவனை ஒதுக்கி வச்சிருவான். அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்வானா, நீ வந்து இங்க இருந்து நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் அல்லாஹ்.
அதுக்கப்புறம் அவனையும் அவனுடைய சந்ததியையும் நம்ம வந்து வழித்தோன்றர்கள்லாம் எடுத்து அவனை பின்பற்றி நடந்தோம்னா நமக்கும் பகைதான் அழிவுதான் ஏற்படுங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லுவான். அதுல இருந்து ஷைத்தான் வந்து தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னன்னா முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து ஷைத்தான் வந்து வழிகெடுக்கக்கூடிய விஷயத்த செயல்படுத்துவான். அதாவது ஆதம் நபியை வந்து அந்த மரத்தை நெருங்காதீங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஆனா வந்து ஷைத்தான் அவங்கள வேற விதமா இது பண்ணி அந்த கனியை வந்து அவங்கள சாப்பிடுற மாதிரி வச்சு வழிகெடுத்துருவான். அதே போல ஷைத்தான் நம்மளுடைய இதுலயும் வந்து பல விஷயங்களை வந்து செயல்படுத்திட்டு இருக்கான். பொதுவா ஹராமான விஷயங்களை ஹலாலாக்கி காட்டுவது, அதாவது வட்டிங்கிறதையே வந்து இப்போ பல விதத்துல இப்போ வந்து சொல்லி காட்டுறாங்க. இதே மாதிரி பண்ணா வந்து தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது. அப்புறம் ஜினா, மது, இசை, பல விஷயங்கள்ல வந்து ஷைத்தான் வந்து நம்மள வழிகெடுத்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் அந்த அவனுடைய சந்ததிகள் யாருன்னு பார்த்தோம்னா ஜின்னை வந்து தனக்கு கூட்டா வச்சுட்டு மனித இனத்துல உள்ள மனித ஷைத்தான்களையும் வந்து தனக்கு இணையா அவன் ஏற்படுத்தி வச்சிருக்கான். அவங்க மூலியமா தான் நம்மளை வந்து வழிகெடுத்துட்டு இருக்கான். பொதுவா சொல்ல போனோம்னா அவங்க யாருன்னா இந்த இலுமினாட்டிகள், அப்புறம் சியோனிஸ்டுகள், பேங்கர்ஸ்னும் பல பேர் ஷைத்தானை வழிபடக்கூடிய பல பேரை வச்சு நம்மளை வந்து வழிகெடுத்துட்டு இருக்கான். நம்ம நினைச்சுக்கிற மாதிரி ஷைத்தானுங்கிறவன் வந்து வெறும் நம்ம தொழுகையிலேயோ இல்ல அமல்கள்ல மட்டும் நமக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான், அதன் மூலியமா நம்மளை வழிகெடுப்பான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்முடைய ஒவ்வொரு செயல்கள்லயும் வந்து ஷைத்தான் வந்து நம்மளை வழிகெடுத்துக்கிட்டே இருக்கான். மனித இனத்தவர்களை வச்சு நம்மளை வந்து வழிகெடுத்துக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி நான் சொன்ன இந்த இலுமினாட்டிகள் அப்படிங்கிறவங்க தான் இன்ன வரையும் உலக அளவுல நிறைய விஷயங்களை ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்கதான் உலக பொருளாதாரம் எல்லாமே வந்து அவங்களோட கையில தான் இருக்குது. அவங்க சொல்றதுதான் சட்டம், அவங்களுடைய நடைமுறையை தான் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். அதுவும் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மீடியாக்கள் இன்னும் பல விஷயங்கள், செல்போனு, தொலைக்காட்சி, இது மூலியமாவும் வந்து நம்மளை வழிகெடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம நேரத்தை கூட திருட்டி நம்மளை வந்து பல விஷயங்கள்ல இருந்து நம்மளை வழிகெடுத்துட்டு தான் இருக்கான் ஷைத்தானுங்கிறவன். இப்போ நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில அது ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு தெரிய வரும். செல்போனுங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அது எப்படி ஒன்றி போயிடுச்சுன்னா பல விஷயங்கள்ல வந்து அது இல்லாம வாழ முடியாதுங்கிற மாதிரி மனுஷனுடைய நிலைமை வந்து ஆயிடுச்சு. அதனால அதுலயும் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்படி நல்ல விஷயங்களை நம்ம இது பண்ணணுங்கிறத தான் நம்ம பார்க்கணும், ஷைத்தானுடைய வழியில நம்ம போகாம. இன்னும் பல வழிகள்ல வந்து ஷைத்தான் வழிகெடுத்துட்டே இருக்கான். இன்னும் அந்த ஆயத்துல இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சொல்றதுக்கு நிறைய இருக்குது. அத ஒரு ஆயத்திலே வந்து அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை வந்து நமக்கு சொல்லியிருக்கான். ஆனா முடிஞ்ச அளவு நம்மளால எப்படி ஷைத்தானை விட்டு தவிர்ந்து இது பண்ணி இருக்கணுமோ நம்ம வந்து இருந்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் அதை பத்தி நம்ம சிந்திச்சு செயல்படக்கூடியவர்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் என்னால சொல்ல முடியக்கூடிய கருத்து. இதுல வேற ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ்மா, ஜஸாக்கல்லாஹு கைர். அடுத்தவங்க பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட நேம் வந்து நியாசா. என் ஊர் வந்து நாகப்பட்டினம். மறுமை பற்றிய சிந்தனை. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூறால வந்து இந்த கௌஃப் சூறால வந்து அல்லாஹ் வந்து மறுமையில உயிர் கொடுத்து எழுப்புவது பற்றிய கருத்து வந்து ரொம்ப முக்கியமானதாக வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த சூறால வந்து குகையில வந்து தஞ்சமடைந்த இளைஞர்களை பற்றி அல்லாஹ் வந்து விவரிக்கிறான். குகைவாசிகள் வந்து நூற்றாண்டு காலமாக தூங்கிக் கொண்டிருந்த பிறகும் அல்லாஹ் வந்து அவர்களை வந்து விழிக்க செய்திருக்கான். இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மறுமையில இறந்தவர்களையும் உயிர்ப்பிப்பான் அப்படிங்கறத வந்து நமக்கு இந்த சூறா வந்து உணர்த்துகிறது. என்பது வந்து நம்ம வந்து முழுமையாக. அடுத்து அல்லாஹ் வந்து இந்த உலக வாழ்க்கையின் தற்காலிக தன்மையை பத்தி அல்லாஹ் வந்து இந்த சூறால அல்லாஹ் வலியுறுத்துறான். என்னன்னு சொன்னா நம்ம சம்பாதிக்கிற செல்வம், பெரும் பதவி, அனுபவங்கள் எல்லாமே வந்து தற்காலிகமானதுதான் அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்.
இந்த உலக இன்பங்களை நம்ம வந்து மயங்காம இருக்கணும். நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிற செல்வம், பதவி இது எல்லாமே நாளைக்கு நம்ம கிட்ட இல்லாம போகலாம். அது இந்த பதவி இது எல்லாமே நம்ம வந்து மறுமையை வந்து மறக்க செஞ்சிடும் நமக்கு. இந்த உலக இன்பங்கள்ல மயக்கி நமக்கு வந்து மறுமைக்கு வந்து தயாராகாம நம்மளை வந்து தடுத்துரும். தயாராகாம தடுக்கிறது மட்டும் இல்லாம நம்மள தவறான வழியிலையும் வழிநடத்துறதுக்கு வந்து நமக்கு வந்து செய்யும். இந்த பதவி, இந்த செல்வம், இதெல்லாம் நமக்கு கிட்ட இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இந்த அகங்காரம், மாணவம் இது போன்ற தீய குணங்கள் வந்து நமக்கு வந்து அந்த குணங்களுக்கு வந்து நம்ம ஆளாகிடுவோம். அந்த மாதிரி இந்த உலக இன்பங்களை நம்ம வந்து மயங்காம மறுமைக்கு தயாராக ஆகணும். மறுமை தான் நமக்கு வந்து நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு வந்து தேவையான நல்ல அமல்களை செஞ்சு நம்ம வந்து மறுமைக்கு நம்ம தயாராக இருக்கணும். அல்லாஹ் இந்த கப்சுரால இதை பத்தி குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கை இன்பங்கள் தற்காலிகமானவை, மறுமை வாழ்க்கை நிரந்தரமானது. செல்வம் மற்றும் பதவி போன்றவை உங்களை மயக்கிவிட வேண்டாம், மறுமைக்கு தயாராகுங்கள், அதுவே உங்களுக்கு வெற்றிக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இந்த சூறால சொல்றான். அடுத்து இந்த கௌசுரால வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம செய்யற நல்ல விஷயங்களா இருக்கட்டும் இல்ல கெட்ட விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கு ஏற்ப நல்ல நரகமோ சொர்க்கமோ அதுக்கான கூலி வந்து அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். நம்ம செய்யற இந்த உலகத்துல நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயங்களும், நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே மறுமையில நம்ம பதில் சொல்லியே ஆகணும் அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் இது சம்பந்தமா அல்லாஹ் அந்த கௌசுரால என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீங்கள் செய்த நல்ல மற்றும் கெட்ட செயல்களுக்கு ஏற்ப உங்களுக்கு பலன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அடுத்து இந்த சூறால இறைவன் மட்டுமே உண்மையான பாதுகாவலன் அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து உணர்த்துது. என்னன்னு சொன்னா, இறைவன் மட்டுமே நம்மளை வந்து எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கிறான் அப்படிங்கறத வந்து வலியுறுத்துது. இந்த குகையில வந்து தஞ்சமடைந்த இளைஞர்களை வந்து அல்லாவுடைய குகையில வந்து தஞ்சமடைந்த இளைஞர்கள் வந்து அல்லாவுடைய பாதுகாப்புல தான் இருந்தாங்க. இன்னும் அல்லாஹ் அந்த குகைவாசிகளுக்கு வந்து எந்த ஒரு தீங்குமே இல்லாம அல்லாஹ் வந்து அவங்களை காப்பாத்தினான். அந்த குகைவாசிகள் எல்லாருமே அல்லாஹ் வந்து முழுமையா நம்பினாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன படிப்பினை தெரிய வருது முக்கியமா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கட்டும், முழுசா நம்ம அல்லாஹ் மட்டுமே நம்பி அவனிடம் மட்டுமே முழு பாதுகாப்பு தேடணும். அது வந்து இந்த சூறா வந்து நமக்கு வந்து தெரியப்பட்டது. இந்த உலகம் வந்து ஒரு சோதனை தான். நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கறத வந்து எல்லாம் நம்ம சோதிச்சு பாக்குறோம். இந்த சோதனையில இருந்து நம்ம வெற்றி பெறுவதுதான் வந்து நமக்கு உண்மையான வெற்றி. மறுமையில வந்து நம்ம சொர்க்கத்தை அடையிறதுதான் நமக்கு உண்மையான வெற்றி. மறுமையை பற்றிய நம்பிக்கையை வலுப்படுத்தவும் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையோடு நல்வழியில் வாழவும் கௌசுரா வந்து நமக்கு வழிகாட்டுகிறது. உலக வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மறுமைக்காகவும் தயாராக நம்ம வந்து இருக்கணும். எனவே நம்ம நல்ல செயல்களை செய்து அல்லாஹ்வின் மன்னிப்பை நாடி மறுமையில் வெற்றி பெறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்மா, மாஷா அல்லாஹ், நல்ல அருமையான விஷயங்கள் சொன்னீங்க, உங்களுடைய ஆய்வுகளை. அடுத்தவங்க தங்களுடைய விஷயங்களை பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் சையத் ராபியா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். காஃப் சூரால வந்து அல்லாஹ் குர்ஆனில் கூறப்படும் நிராகரிப்பாளர்களை பற்றி நான் பேச போகிறேன். அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த வேதம் இறைவனிடமிருந்து வந்தது, விரும்புவர் வந்து அதை வந்து ஏற்றுக்கட்டும், அதை வந்து நிராகரிப்பாளர்கள் வந்து அதை வந்து நிராகரிக்கட்டும். அவங்களுக்கு வந்து நரக நெருப்பை வந்து நான் தயார் செஞ்சு வச்சிருக்கேன், அவங்களுக்கு சுற்றி இருக்கும், அவங்க அந்த சுவர்கள் வந்து அவங்க வந்து சுற்றி இருக்கும். தண்ணீர் கேட்டா உருக்கப்பட்ட செம்பை வந்து அவங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் வந்து காசூரால சொல்றான், தோட்டக்காரங்க வந்து என்னுடைய முயற்சினாலதான் இந்த தோட்டம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அல்லாஹ் வந்து ஒரு நொடியில அந்த தோட்டத்தை வந்து அழிச்சிட்டான். இன்னும் லவ்ஃபுல் மவ்ஃபுல் அந்த புத்தகம் வந்து அவங்க கண் முன்னாடி வைக்கப்படும். அவங்க வைக்கப்படும் போது அவங்க வந்து சொல்லுவாங்க, என்னுடைய கேடே, அந்த புத்தகத்துக்கு என்ன ஆச்சு, அதுல வந்து நான் வந்து நல்லது செஞ்சதுக்கும் எழுதிருக்காங்க, தவறு செஞ்சதையும் விட்டு வைக்காம எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிராகரிப்பாளர்கள் வந்து கூறுவார்கள். எல்லாம்
செய்ய மாட்டான் என்று இந்த ஆயத்தில் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தூதர்கள் நற்செய்திகள் கூறுபவர்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களுக்காகவும் அல்லாஹ் அனுப்பவில்லை. எனினும் நிராகரிப்பாளர்கள் பொய்யான விஷயத்தை கொண்டு இன்னும் சத்தியத்தை அழித்து விடுவதற்காகவும் தர்க்கம் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களுக்காகவும் பரிகாரமாக எடுத்து கொள்கிறார்கள். நிராகரிப்பாளர்கள் என்னை தவிர என் அடியார்களை பாதுகாவலராக எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நரகத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ நிராகரிப்பாளர்களை பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ நற்செயல்களை பத்தி நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அத்தகைய நற்செயல்கள் அல்லாஹ் நற்கூலி வழங்குவான். அவங்களுக்கு நிலையான சொர்க்கம் உண்டு. அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, நிச்சயமாக நானும் உங்களை போன்ற மனிதனே, உங்களுக்கு இறைவன் ஒருவன் தான் என்று எனக்கு வஹி அனுப்பப்பட்டது. தன்னுடைய இறைவனை அல்லாஹ்வை சந்திக்க நீங்க விரும்புனீங்கன்னா தொழுகை மூலம் அவங்கள நல்ல அமல்களை செய்யுங்க. அதே மாதிரி இன்னும் அவங்கள வணங்குவதில் வேறு எவரையும் இணை வைக்காம இருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், நிராகரிப்பாளர்களுக்கு செய்யற பாவங்களுக்கு நரகத்தை காமிச்சிருக்க மாதிரி, அதே மாதிரி நற்செயல்கள் செஞ்சவங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் நாம அதிகமான நற்செயல்களை செஞ்சு சொர்க்கத்தில் நுழைவோமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்மா, மாஷா அல்லாஹ், அருமையாக சொன்னீங்க. இல்லை, அடுத்தவங்க பேசலாம். ஸோ சிஸ்டர்ஸ், எல்லாருமே நீங்கள் உங்களுடைய செமினாரை முடிச்சிட்டிங்களா? குரூப் டிஸ்கஷனாக இருக்கலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, மாஷா அல்லாஹ், செமினாராகவே உங்களுடைய மொத்த கருத்துக்களையுமே நீங்கள் பேசிட்டீங்க. மாஷா அல்லாஹ். இன்னும் பேசாத சிஸ்டர்ஸ் இருக்கீங்களா? அதாவது ரிசர்ச் பண்ணி உங்களுடைய ரிசர்ச்சை பேசாத சிஸ்டர்ஸ் இருக்கீங்களா? வலைக்கும் சலாம் சிஸ்டர். நீங்கள் இப்போ பேச முடியுமா இல்லை இருக்கட்டுமா? ஓகே. என் பேரு ஷாஹிதா ஃபெரோஸ். நான் சூரா கஹஃப் சென்னையிலிருந்து பேசுறேன். சூரா கஹஃப்ல என்னோட டாபிக் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஆன்மீக வழிகாட்டல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த சூறால ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அல்லாஹ் நமக்கு அடிக்கடி எதை ஞாபகம் போட்டான் அப்படின்னா அகீதாவை பத்தி ஞாபகம் போட்டான். அகீதாவை பத்தி ஏன் அல்லாஹ் இவ்வளோ ஒரு இதா சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவையே எல்லா குழந்தையுமே ஒரு ஃபித்ராவின் மீது தான் பிறக்குது. அந்த ஃபித்ராவின் மீது பிறந்தது, அதுக்கப்புறம் முஸ்லிமா தான் பிறக்கிறான். அல்லாஹ் எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு இது கொடுக்குறான். அதாவது நீங்க என்னுடைய அடியார்கள் அப்படின்னு சொல்லிதான் அல்லாஹ் நம்மளை படைக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம நம்ம பிறக்கிற இடத்துல நம்ம எங்க பிறக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்மளோட ஈமானும் நம்மளோட வழிகாட்டலும் இருக்குது. சோ இந்த இடத்துல ஏன் அல்லாஹ் எல்லா இடத்துலயும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நேரடி வசனங்களா, குரான்ல நிறைய இடத்துல அப்ரீதாவை பத்தி மறைமுகமான வசனங்களும் இருக்கு. நேரடியாவே சொல்றான், நீ இதை செஞ்சா உனக்கு இது கிடைக்கும், நீ இதை செய்யல உனக்கு இது தண்டனை, நீ இந்த விஷயங்கள் செஞ்சா அந்த தோட்டக்காரன் என்ன அந்த தோட்டக்காரன் இது பண்ணான், என்ன அந்த தோட்டக்காரன் துச்சமா நினைச்சான்,
அவனுடைய முயற்சியினாலதான் அந்த தோட்டம் வந்துச்சுன்னு நினைச்சா நான் அத ஒரு நிமிஷத்துல தூசியாக்கிட்டேன். இது போல நிறைய விஷயங்களை நம்ம சொல்றான். இந்த அகீதாவை நம்ம டே டு டே லைஃப் நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம அதை மறக்காம அந்த எல்லா ஒரு நாளைக்கு எல்லா விஷயங்களையுமே சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம ஒரு காலையில எந்திரிச்சு ஆஹ் ஒரு வேலை செய்ய போறோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோ ஏதோ நான் ஒரு கிளாஸஸ் ஏதோ ஒரு கிளாஸ்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஏதோ பண்ண போறனோ அல்லாஹ் எனக்கு உறுதுணையா இருப்பான். தவக்கல்து அலல்லா, அல்லாஹ் எனக்கு எல்லா விஷயத்துலயுமே வந்து உதவியா இருப்பான் அப்படின்ற அந்த ஈமான் கண்டிப்பா வேணும். அந்த தொழுகையும் ஈமானும் தான் நம்ம வந்து எப்பவுமே இதா வச்சுப்போம் அப்படின்னு இந்த இதுல சொல்றான். ரெண்டாவது விஷயம் சக்கீனத். சக்கீனத் அப்படின்னா மன அமைதின்னு சொல்லுவாங்க. அந்த மன அமைதி, அதாவது ஜீரோ தாட்னு சொல்லுவாங்க சைக்காலஜி இல்லையா சொல்ல போனா. அந்த மன அமைதி இருந்தாதான் நம்மளால வந்து எல்லா விஷயங்களையும் வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு அடிப்படையான விஷயத்தையுமே வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணணும்னா மன அமைதி ரொம்ப அவசியம். அந்த மன அமைதி இல்லாம லைஃப்ல நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். சோ அந்த விஷயம் மன அமைதி இருந்தா நேர்வழிப்பட முடியும். அடிக்கடி வந்து நம்ம அல்லாட்ட கேட்க வேண்டிய விஷயமாவும் அதிகமா நம்ம வந்து அல்லாட்ட வந்து என்ன சொல்றது, என்ன வந்து நேர்வழிப்படுத்து அப்படின்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்போம். நம்மளுடைய எஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அல்ஹம்து சூறாவுல அவனுடைய முதல் சூறாவிலேயே வந்து நம்மகிட்ட என்கிட்ட நீ நேர்வழியை கேளு ரஷதா, நம்ம வந்து நேர்வழி என்ன நேர்வழிப்படுத்தியா அல்ல அப்படின்னு கேளு அப்படின்னு கேட்டிருக்கான். பிகாஸ் ஏன்னா நேர்வழிங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த துனியாவுல என்னென்ன நடக்குது, நிறைய விஷயத்த நார்மலைஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. எதெல்லாம் மானக்கேடுன்னு எல்லாம் சுட்டி காட்டுறானோ, எதெல்லாம் கேவலம், இதெல்லாம் எதெல்லாம் ஹராமு, எதெல்லாம் மக்ரூப்னு சொல்லியிருக்கானோ அந்த எல்லா விஷயத்தையுமே வந்து அது நம்ம வந்து இப்போ நார்மலைஸ் பண்ணிட்டே வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஜெண்டர் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஊரின சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும். இப்போ ரொம்ப வளர்ந்து நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு ஃபித்னாவை நம்ம பார்த்து என்னடா இப்படி பண்றாங்களே அப்படின்னு லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அவங்க அந்த அந்த அவங்க எப்படி அழியப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச நமக்கு அது கேட்டாலே கை கால்லாம் நடுங்கும். ஆனா இப்ப இருக்கிறவங்க யாருமே எல்லாருமே அதை நார்மலைஸ் ஆக்கிட்டாங்க. அதுவா அது பெரிய விஷயம் இல்ல, இப்ப எல்லா இடத்துலயும் வந்துருச்சு, சென்னையிலே வந்துச்சு, ரேலி மாதிரி போறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மள வந்து எல்லாம் நேர்வழிப்படுத்தணும், நம்ம பிள்ளைகளை எல்லாம் நேர்வழிப்படுத்தணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துஆ செய்யுங்க. ரெண்டாவது அடுத்த விஷயம் என்னன்னா, நமக்கு இப்போ குரான்ற ஒரு விஷயம் ஒரு பதிப்பகமாவும் ஒரு முழு ஒரு இதாவும் இருக்கு, ஒரு ஃபுல்லா ஒரு சோர்ஸா இருக்கு. நமக்கு ஒரு புக்காவும் ஒரு பதிப்பகமாவும் ஒரு குர்ஆனா அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஆனா அந்த வாலிபர்கள் ஜஸ்ட் ஒரு ஏட்டுல, அதாவது அந்த ஏட்டு அந்த ஒரு சின்ன சின்ன கரும் பலகைன்னு சொல்லுவாங்க, அந்த இதுல எழுதி வச்சுக்கிட்டு அதை வச்சு அவங்க வந்து அந்த நேர்வழி பெற்றிருக்காங்க. அப்படின்னா நம்மளுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் என்ன சொல்றது, டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ரேட்டிங் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இது அது அது மட்டும் இல்லாம இது புகைவாசிகள் அவங்க அல்லாஹ் வந்து நீ வந்து என்ன நம்புனா உனக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களையுமே நான் தரேன் அப்படின்றதுக்கு அந்த வாலிபர்களும் அந்த புகைவாசிகளும் ஒரு பெரிய பெரிய எக்ஸாம்பிள். அவங்க வந்து அல்லாஹ்வை நம்பி அந்த குகைக்கு தான் போனாங்க. அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களோட பாதுகாப்பு, அவங்கள பிரட்டி போடுறதுல இருந்து அவங்கள அந்த நாயை பாதுகாப்பா வச்ச விஷயம் வரைக்கும் நமக்கு அவ்வளவு ஒரு பெரிய படிப்பினை இந்த ஒரு சூறால இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் இந்த நிறைய படிப்பினைகளை இந்த சூறாவின் மூலமா கத்துக்கிறோம். அடுத்த விஷயம், இந்த சூறாவின் மூலமா நிறைய நம்ம உறுதி பெற்றவங்களாவும் நேர்வழி பெற்றவங்களாம் ஆகணும். அடுத்த விஷயம் வந்து மறுமையின் மீது நம்பிக்கை. மறுமையில இப்ப வந்து நீ இந்த விஷயங்கள்லாம் செஞ்சா உனக்கு மறுமையில என்ன கிடைக்குமோ, மறுமையில இப்ப வந்து நீ இந்த மாதிரி துனியால பெத்னா கிளம்பி இது பண்ணி உன்னோட சுய மன இச்சைக்கு மேல போனா அப்ப என்ன விஷயம் தண்டனைன்னு அந்த சட்டத்தையும் டைரக்டா சொல்றான். ரெண்டாவது விஷயம், இந்த மறுமையில வந்து நம்ம
நல்ல வழி நேர்வழி பெற்றா அதுக்கு நான் என்னென்ன கொடுப்பேன் அதையும் டைரக்டாவே இந்த சூறால சொல்லலாம். சோ நம்ம ரெண்டுத்துக்குமே வந்து பிரிச்சுலாம் பார்க்க வேண்டாம். இது இந்த சூறாலேயே எல்லா விஷயமுமே அடங்குது. சோ இன்னொரு விஷயம், எது வேணாலும் இருக்கட்டும், அல்லாஹ் எனக்கு முடிவு செய்வான் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்துல ரொம்பவே வந்து எல்லாரும் இதா இருக்கணும். இப்ப இருக்கிற இந்த மெட்டீரியலிஸ்டிக் உலகத்திலயும் நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மாவை வந்து நேர்வழி செலுத்துறது நிறைய இது பண்ணணும். அதுக்கான துவா வந்து ரப்பு ஒரு துவா இருக்கு. நான் இப்ப டக்குன்னு வர மாட்டேங்குது. இன்ஷா அல்லாஹ் நான் உங்க குரூப்ல போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, இந்த சூறா வந்து இப்ப நமக்கு இவ்வளவு விஷயங்களை கத்து கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த சூறாவை மைண்ட்லயும் மனசுலயும் ஏத்திக்கிட்டு நிறைய விஷயத்துல ஆக்ட் பண்ணணும். வெறும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் நமக்கு பெரிய விஷயமா இருக்காது. அதை வந்து நம்ம வாழ்க்கையில என்னென்னைக்குமே டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயமா நான் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய வந்து நம்மளுக்கு அல்லாஹ் வந்து அவனுடைய நேர்வழியை ஏற்படுத்துவான். இந்த சூறா மட்டும் இல்ல, இன்னும் அடுத்தடுத்த சூறாக்கள்லயும் அல்லாஹ் என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத இன்னும் நிறைய நம்ம எல்லாருக்குமே வந்து அறிஞ்சுக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்மா. ஸோ அவங்களுடைய அந்த 3 மாத உழைப்பை வந்து இங்கே அழகா உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் புதுசாக வந்திருந்தவங்களும் கூட சில விஷயங்கள் கற்றிருந்திருக்கலாம் இவங்களுடைய வார்த்தைகள் மூலமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர் ஃபார் எவ்ரி ஒன். உங்களுடைய இந்த அழகான நேரத்தை எங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஸோ இப்போது எங்களுடைய இந்த ரிசர்ச்சர்ஸ்க்கு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்கள் சொல்லுங்கள். மற்றவங்க இப்போ இவங்க பேசுனதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மற்ற சகோதரிகள் இவங்களுக்கான வார்த்தைகளாக நீங்கள் சொல்லுங்கம்மா. எல்லாருமே ஹேண்ட் லோ பண்ணிக்கோங்க. பேசுகிறவங்க பேசட்டும். மற்ற சிஸ்டர்ஸ் ஹேண்ட் லோ பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு கைர்மா. உங்கள் எல்லாருடைய வார்த்தைகளுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். அதுதான் உங்களுடைய உழைப்பு எப்போ வெளியே வரும்னா அதை நீங்கள் எப்போ பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான். இங்கே பேசினவங்க ஒரு சிலர் ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்க, ஒரு சிலர் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க. பட் எல்லாருமே ஒரே அளவான முறையில் அழகாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. மாஷா அல்லாஹ். ரொம்ப அருமையாக இருந்தது. பர்சனலாக எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ இவங்களுடைய இந்த விஷயங்களை உங்கள் கருத்துக்கள் மற்ற சகோதரிகள் ஷேர் பண்ணுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன குகைவாசி இளமையில தவறக்கூடியவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த குகையில இருந்து தனிமைப்பட்டது, அது அவங்க ரிசர்ச் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப அதுல படிப்பினை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றத ரொம்ப அழகா அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இரண்டாவது அவங்க வந்து மாஷா அல்லாஹ் நம்ம எப்பவுமே யாருக்கும் அதிகமா இருக்கணும், அததான் அந்த குர்ஆன்ல அவங்க எவ்வளவு அழகா அந்த புரிதலோட எடுத்து நம்மளுக்கு நாமே மாஷா அல்லாஹ் சொல்லணும்ட்டு அந்த இன்னொரு சகோதரருக்கு சொன்னாங்க பாத்தீங்களா தோட்டத்தின் பத்தி, அதுவும் மிக அருமையாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து சொன்னாங்க மூசா நபியினுடைய இது, அதுல அவங்க சொல்லும் போது எல்லா விஷயங்களும் சொன்னாங்க. அந்த சமுதாய மூசா நபி எப்படி அவசரக்காரங்களாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி நான் என்னையும் சொல்றேன், எதுக்கு எடுத்தாலும் நான் அவசரப்படக்கூடியவளா தான் இருப்பேன். கத்துக்கிறணும் அப்படின்றதுல ரொம்ப அவசரம். அப்ப அதுல இருந்து ஒரு படிப்பினை நான் கத்துக்கொண்டேன். அதுக்கப்புறமா வந்து இல்மு நாட்டிகள் பத்தி சொன்னாங்க. முதல்ல நீங்க ஒரு ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தீங்க, ரொம்ப அருமையா அந்த ஒருத்தவர் யூடியூப்ல ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு. அந்த இல்மு நாட்டிகள் 300 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்துதான் 13 பேர்கள் மட்டும்தான் 13 பேர்கள் செஞ்சது இப்ப 6000 பேர்களாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு அவருடைய அந்த பேச்சு. இவருடைய பேச்சு கேட்டதுக்கே இவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரு தெரியலன்னு ஏதோ ஒரே ஒரு வாட்டி கேட்டு அந்த இதை யூடியூப்ல இருந்து தட்டி விட்டுட்டேன். அப்புறம் இவங்க சொன்னாங்கல்ல, இப்போ ஒருத்தவங்க சகோதரி சொன்னாங்க,
என்ன சொன்னாங்க, அல்லாஹ் தாலாக்கு வந்து அக்கீதாவை பத்தி சொல்றாங்க. அதுவும் ரொம்ப மிக அருமையா சொன்னாங்க. இந்த காலத்துல இப்போ ஓரினை சேர்க்கைக்கும் கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துருச்சு. அந்த குகைவாசிகள்ல அதுலயே ஒரு படிப்பினை இருக்கு பாருங்க. அந்த அரசர் வந்து ரொம்ப தப்பான இறைவனை வந்து வணங்குறதுக்காண்டி, இறைவனை வணங்கணுன்றதுக்காண்டி வேற சிலைகளை இதான் அந்த குகைவாசிகள் தனியா போனாங்க. ஆனா இன்றைக்கு இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது. அப்புறம் லிவிங் டுகெதர் அதுவும் இப்ப ரொம்ப சாதாரணமாயி போச்சு சென்னையிலாம். அதையெல்லாம் தட்டி கேட்க நம்மளால முடியல. ஏன் முடியல? அதுதான் கவலையா இருக்குது நமக்கு. நம்ம எப்படி போய் சொல்ல முடியும் ஒரு அரசாங்கத்தை இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு? அப்போ நம்மளால முடியாததை நம்ம குழந்தைங்கள் மூலம் இப்ப இருந்தே சொல்லி கொடுக்கணும். எதனாலும் நாம கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சூரத்துல் காஃப்ல எவ்வளவு அழகழகா சொல்லி தந்திருக்கான் நமக்கு அப்படின்றதையும் அவங்க சொன்னதுல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு சகோதரி சொன்னாங்க பாருங்க, மறுமைக்காக நம்ம எப்படி குழந்தைங்கள்ட்ட, நீ இந்த வட்டம் நான் என்னுடைய குழந்தைங்கள்ட்ட சொல்றது, நீ ஃபர்ஸ்டா வந்தேன்னா உனக்கு இந்த விளையாட்சாமன் இந்த கிலோனா அப்படின்னு, நீ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் தேர்டுக்குள்ள வந்தேன்னா உனக்கு இது வாங்கி தருவேன் அது வாங்கி தருவேன்னு சொல்லுவேன் என் குழந்தைங்கள்ட்ட. அதே மாதிரி என் குழந்தைங்க மாஷா அல்லாஹ் என்ன செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க, நானும் வாங்கி கொடுத்துருவேன். அப்போ நம்ம ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி இப்படி அந்த குழந்தைங்க செய்யறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வளவு பெரிய மரிமை இருக்குங்கிறான், நம்ம அதை எடுத்து செய்ய மாட்டேங்கிறோமே. செய்யறோம், நம்மளால முடிஞ்ச அளவு இருந்தாலும் இந்த சைத்தானிடம் சென்று விடுகிறோமே அப்படின்றது ஒரு கவலை இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இவங்க ரிசர்ச் பண்ணதுல நான் கத்துக்கொண்டது இவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்பளித்ததுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கத்தீர். அல்ஹம்துலில்லாஹ்மா. நீங்கள் கரெக்டாக எல்லாரோடைய இதையுமே கரெக்டாக சொன்னீங்க. ஸோ நீங்கள் சொன்னது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். நம்ம அழகாக ரிசர்ச் பண்ணோம், அதை அழகாக எத்தி வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஜஸாக்கல்லாஹு கைர்மா. இன்னும் இவங்களை பற்றி நீங்கள் சொல்கிறது சொல்லுங்கம்மா. உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்கள் தெரியப்படுத்தலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அரஃபாத் நிசா என் பேரு. முதல்ல வந்து அல்லாஹ்வோட உதவியால உங்களுக்கு நான் ஜஸாக்கல்லா சொல்லிக்கிறேன். உங்க மூலியமா வந்து அல்லாஹ் நிறைய விஷயங்களை எங்க எல்லாருக்கும் கத்துக்க தந்ததுல ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லா. ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் சொன்ன சகோதரியா இருக்கட்டும், லாஸ்ட் சொன்ன சகோதரியா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப அருமையா ஒவ்வொரு சிஸ்டரும் இவ்வளவு அழகா ரிசல்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு விஷயங்களை கத்து சொல்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து கௌபுசுரா வந்து வெள்ளிக்கிழமை மரவு ஓதிடுவேன், அப்படி இல்லாட்டி அந்த கொத்துவாக்கு முன்னாடியாவது ஓதிடுவேன். அது வந்து என்னோட பழக்கம். ஆனா இது வேணா இதுல வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இளைஞர்களுடைய வாழ்வாதாரமா இருக்கட்டும், மூசாவுடைய அதிகப்படியான உந்துதலா இருக்கட்டும், அவசர புத்தியா இருக்கட்டும், மற்ற நேரங்களை வந்து வழி நடத்துறதா இருக்கட்டும், அக்கிதாவா இருக்கட்டும், மற்ற சகோதரி சொன்ன விஷயங்கள் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நிறைய 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 விஷயங்களை வந்து இதுல மூலியமா நாங்கள் கத்துக்கிட்டோம். ஜஸாக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்மா, அல்ஹம்துலில்லாஹ். அது எல்லாமே அவங்களுடைய 3 மாத உழைப்பு. ஸோ நல்லா அவங்க அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டாங்க, அதை சிந்திச்சாங்க, அதை எழுதுனாங்க மாஷா அல்லாஹ். ஸோ அதனுடைய பலனாக அதை அவங்கக்கிட்ட இப்போ எத்தியும் வச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். என் பேர் ஃபாத்திமா. நான் இன்னைக்கு தான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. ஆனால் இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்து நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே இதில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். எனக்கு அப்போவுமே இது தெரிஞ்சிருந்தா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க எல்லாருமே ரொம்ப அழகா அதில் உள்ள அந்த கோப்சூரால உள்ள புரியக்கூடிய விஷயங்களும் சரி, சில விஷயங்கள் புரியாம நம்மளுக்கு படிச்சாலும் புரியாம இருக்கலாம். ஆனா அதை கூட அவங்க ரொம்ப தெளிவா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுக்கு புரியுற மாதிரியும் எல்லாத்தையும் ரொம்ப அழகா எல்லாருமே சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இவங்க எல்லாரும் சொன்னதுமே. ஆனா ஒண்ணு, நம்மளோட சொல்றத வந்து நம்ம வெளியில வந்து பேசுறதுக்கே உண்மையில ஒரு பெரிய இது வேணாம். அதுக்கு வந்து நீங்க வந்து இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த ஒரு செஷனை வந்து நடத்திட்டு வரீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். ரொம்ப நல்லா இருக்கு. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்மா, அல்ஹம்துலில்லாஹ்.
ஸோ இன்ஷா அல்லாஹ் இது தொடர்ந்து நடக்கும். அடுத்தது வந்து சூரா யூசுஃப் நம்ம பண்ண போகிறோம். ஸோ சூரா யூசுஃப்ல நீங்கள் கலந்துக்கோங்க. அதில் நம்ம இது பண்ணுவோம். அதுவுமே அடுத்த செஷனில் நம்ம இதே மாதிரி இவங்க பேசும் மாதிரி உங்களையும் பேச வச்சுருவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லா சகோதரிகளுமே வந்து எதுவுமே முன்னாடி வந்து பேச கூச்சப்படுற சகோதரிகள் தான் இன்றைக்கி இவ்வளோ பேசின எல்லாருமே. ஸோ நாள் பட அந்த ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அதிகமாக அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணதுனால இன்றைக்கி அவங்க ரொம்ப அருமையாக உங்களுக்கு புரிகிற விதத்தில், ஏன்னா இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சாலும் சொல்ல முடிய மாட்டேங்குது. ஆனால் மாஷா அல்லாஹ் அவங்களுடைய உழைப்பை இன்றைக்கி அவங்க காட்டிட்டாங்க. ஸோ அதனுடைய பலனும் இப்போ அவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க உங்களுடைய அந்த வார்த்தைகள் மூலமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைருமா. இன்ஷா அல்லாஹ் எல்லா வகுப்புகள்லையும் நீங்கள் கலந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வகுப்புகளில் கலந்துக்கோங்க. உங்களுடைய அந்த ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிக்கோங்க. வி வார்ம்லி வெல்கம்ஸ் யூ. அல்ஹம்துலில்லாஹ்மா. ஓகேம்மா. மற்றவங்க இவங்களுக்கான உங்களுடைய ஃபீட்பேக். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். நானும் இன்றைக்கு தான் கலந்து கொண்டேன் இந்த செஷனில். நான் கதைக்கிற விளங்குதா? விளங்குதுமா. நான் தான் மியூட் பண்ணியிருக்கேன், ஏன்னா வாய்ஸ் இதாகும். ஓகே. நான் இன்றைக்கு தான் உங்கள்கிட்ட காலையில் அந்த ரீடிங் செஷனில் இருந்து நான் இந்த லிங்க் எடுத்து இப்போ ஜாயின் ஆகினேன். எனக்கு உண்மையிலே சந்தோஷமாயிருக்கு. இந்த ஒரு ஆய்வு செய்து இவங்க இவ்வளோ அழகான கருத்துக்களை முன்வைத்தது. எங்களுக்கும் அந்த ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அந்த ஆவலை தூண்டி இருக்கிறாங்க. நல்ல அழகாக செஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலே ஜஸாக்குல்லாஹ் ஹைரன் அந்த சிஸ்டர்ஸுக்கு. அதை வழிகாட்டி உங்களுக்கும் அல்லாஹ் மேன்மேலும் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு கலந்து கொள்றேன்றது இதை நீங்கள் கொஞ்சம் எனக்கு சொன்னால் நாங்களும் இதை தொடரலாம் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்மா. இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் இன்னும் ஒரு 1 வீக்கில் இதனுடைய அடுத்த வகுப்புக்கான டீட்டெயில்ஸை நாங்கள் போடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த ஒரு அந்த ஃபஸ்ட்டு டேட்டில் வந்து, அதாவது என்றைக்கு நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அன்னைக்கு இவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸும் உங்கள் முன்னிலையிலேயே நான் இன்ஷா அல்லாஹ் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஸோ இது எல்லாம் நம்ம பண்ணுறது வந்து நமக்கான ஒரு உந்துதலுக்காகத்தான். ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே அடுத்த வகுப்பு எப்போ அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்திடுவோம். இன்ஷா அல்லாஹ் ஜூலை 15 அல்லது 20க்குள்ளே நம்மளுடைய அடுத்த வகுப்பு ஆரம்பிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். சூரா யூசுஃபை நம்ம எடுத்து பண்ணுவோம். ஏன்னா சூரா கஹஃபில் இப்போ இந்த சூரா கஹஃப் திருப்பி மற்ற சூறாக்கள்லாம் முடியும் போது இதை மறுபடியும் ஆரம்பிக்கும் போது இதை விட்டவங்களும் எடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அடுத்த சூரா யூசுஃப் வரும் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய தகவல்களை ஹெவன்சி கவுன்சிலிங்கில் நான் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் தெரியப்படுத்துகிறேன். ஓகே இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ்மா. மற்றவங்க உங்களுடைய கருத்துக்கள்மா? ஓகேம்மா. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி உங்களுடைய இந்த அழகான நேரத்தை பயன்படுத்தி எங்களுக்காக ஒதுக்கி நீங்கள் வந்து இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கும், அதே மாதிரி இத்தனை விஷயங்களை ஷேர் பண்ண எங்களுடைய இந்த ரிசர்ச் அண்ட் ரிசைட் டீம் சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் நம்மளுடைய அனைத்து செயல்களையும் அங்கீகரிப்பானாக. சொல்லுங்கம்மா. நீங்கள் சொல்லும் போது ஒவ்வொரு தடவையும் சொல்கிறீங்க உங்களோட அழகான நேரத்தை வந்து நீங்கள் செலவிட்டிருக்கீங்கன்னு. எனக்கு என்னமோ தோணுது, எங்களோட நேரத்தை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த விஷயங்கள் உண்மையில சொல்ல போனால் இந்த மாதிரி டயத்தில் ஒன்று தூங்கிட்டு இருப்போம், இல்லை ஏதாவது மொபைல் பார்த்துட்ருப்போம், இல்லை டிவி பார்த்துட்ருப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தையும் எங்களோட நேரத்தை எங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக்கி
ஒரு இஸ்லாத்துல சொன்ன மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரனாவும் சகோதரியாவும் நினைக்கிறோன்னு. ஒரு சகோதரியினோட நன்மைக்காக நீங்க இவ்வளவு பேரை நீங்க சேர்த்து இது பண்ணும்போது உண்மையிலே எங்களுடைய நேரத்தை வந்து நீங்க தான் ரொம்ப அழகாக்கிருக்கீங்க. ரொம்ப ஜஸாக்குல்லா ஹைர். அல்லாவுக்கே எல்லா புகழும் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பா அல்ஹம்துலில்லாஹ். உண்மைதான். நம்மளுடைய நேரங்களை வந்து ரொம்ப அழகாக்கிட்டாங்க. எப்படின்னா அல்லாவுடைய நேரத்தை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அல்லாவை நினைக்கக்கூடிய விஷயங்களை அதிகப்படுத்தி இருக்காங்க. ஜஸாக்கல்லா ஹைர். அல்ஹம்துலில்லாஹ்மா அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது கிட்டத்தட்ட நாங்கள் 3 மாதம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இதை ப்ராப்பராக நாங்கள் ஒரு கம்ப்ளீட் பண்ண முடியாமையே இருந்தது. இவ்வளோ நாள் டிலே ஆகுதே அப்படின்னு நாங்கள் சிந்திச்சிட்டே இருந்தோம். ரொம்ப கவலையாகவும் இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் இந்த ஒரு தருணத்துக்காக தான் இந்த விஷயத்தை டிலே பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது, ஏன்னா நம்ம நோன்பு பெருநாளுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். ஆனாலும் அந்த லீவு மற்ற விஷயங்கள்னால திருப்பியும் ஒன்று சேர்க்க முடியலை. ஸோ ரொம்ப சிரமப்பட்டு இப்போ வந்து ஏதோ அல்லாவுடைய கிருபையில் இவங்க ஒரு 7 பேருன்னாலும் இன்றைக்கி கிட்டத்தட்ட 17 பேர்கிட்ட வந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் அது ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனுக்கு அடுத்த ரிசர்ச்க்கான விஷயத்தை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் இந்த ரிசர்ச் அண்ட் ரிசைட் அப்படிங்கிற டீம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்குரிய ப்ராசஸ் இதையெல்லாம் நான் இன்ஷா அல்லாஹ் அந்த டீமில் நான் வந்து சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்கம்மா. ஒவ்வொரு அமல்களும் வந்து நம்ம தனியாக செய்கிறத விட நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு நிறைவாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு ஹாப்பியஸ்ட் வேவாக இருக்குது. ஒரு நம்ம விளையாண்டா எவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்குமோ அதை விட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு செயல்லாம் செய்யும்போது. ஸோ இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்மளுடைய குழந்தைகளையும் இன்னும் நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் இறைவன் நேர்வழியில் செலுத்துவானாக. இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குர்ஆனுடைய வகுப்பு இருக்கும். ஸோ அப்போது நம்ம பார்க்கலாம். குர்ஆனுடைய வசனங்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து குர்ஆன் 5 to 6 வந்து சும்மா நார்மலாக பார்ப்போம் இல்லையா டெய்லி. அதாவது பாட்டுக்கு ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். ஆனால் இப்படி ரிசர்ச் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு டைம் கொடுத்து இதை நீங்கள் சிந்திங்க, இதில் யோசிங்க, இதிலேருந்து எழுதுங்க அப்படின்னு உங்களை செய்ய வைக்கும்போது உங்களுக்கு இன்னும் இப்போ இவங்கெல்லாம் பேசுனாங்க இல்லையா அந்த மாதிரி பேச வரும். அதுக்காகத்தான் இவ்வளோ முயற்சிகளும். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும்மா. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் சிஸ்டர்ஸ். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.